ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி தான். இதை சோம்பேறி சிக்கன் சொல்லுவாங்க. வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி 1/4 ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகாப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு, இப்போது ஒரு வானொலியை அடுப்பை ஆன் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அதில் ஊற வச்ச சிக்கன், 3 தக்காளி, 3 வெங்காயம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணாதீங்க, அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதும் இதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கனை அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறிட்டு ஒரு 20 நிமிஷம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ 20 நிமிஷம் கழிச்சிட்டு பார்க்கும்போது சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பரட்டிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே வற்றி வந்தாச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை தூவி நல்லா ஒரு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை சப்பாத்தி, இட்லி, தோசை அப்படி இல்லைன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெறும் ரைஸில் அப்படியே கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.